வணக்கம். நடு இரவில் எடப்பாடி பழனிசாமியின் கைது நடவடிக்கை உறுதி. மத்தியில் மீண்டும் பாஜகவின் ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தின் காரணமாக பாஜக பழிக்கு பழி வாங்கப் போகிறதா? வெளியான தகவலால் அந்தர்பல்டி அடித்த எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் ஜூன் 4ஆம் தேதி மாலை 6:30 மணியளவில் எடப்பாடி பழனிசாமியின் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இரவோடு இரவாக சேலத்தில் அவரது சொந்த வீட்டிலேயே அவரை கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை என்ற கேள்விகளும் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதிமுக கூண்டோடு அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது என்று நாம் கூறலாம். மேலும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மத்தியிலான பாஜக மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அதிமுகவிற்கு அமைந்தது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் ஏன் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்பதற்கு பாஜக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இவருக்கு அமைந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் கூட்டணி கிடையாது என்று பாஜகவிற்கு துரோகம் செய்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் பழிக்கு பழி வாங்குவோம் என்று அன்றைக்கே கூறினார் அண்ணாமலை அவர்கள். தக்க சமயத்தில் கடைசி நேரத்திலாவது கூட்டணி வைப்பார் என்று எதிர்பார்த்தார் அண்ணாமலை. ஆனால் அதிமுக ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்காது என்று கூறிய நிலையில் தற்பொழுது பாஜக மீண்டும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையுடன் கூட்டணி கட்சியின் ஆதரவோடு பெரும்பான்மையை நிரூபித்து மத்தியில் ஆட்சி அமைத்த பிறகு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மிக மோசமான நிலைமையில்தான் இருப்பார். அதிமுகவில் விரட்டியடிக்கப்படுவார் என்ற அனைத்து தகவல்களையும் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.